இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1-11 முடிய. தன்னுடைய முதல் சீடர்களை இயேசு தேர்ந்தெடுக்கிறார், அழைக்கிறார். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. கடற்கரையில கெனசரேத் ஏரி, அந்த கடற்கரையில மீன் பிடித்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு பேதுருவனுடைய படகிலே ஏறி திரளான மக்கள், இறை வார்த்தையை கேட்க கூடியிருந்த மக்களுக்கு போதிக்கிறார். அதன் பிறகு பேதுருவிடம் மீன் ஒன்றும் படவில்லையா, ஆழத்திலே வலையை வீசுங்கள் என்று சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வீசுகிறேன் என்று சொல்லி வீசிய பொழுது பெரும் மீன்பாடு கிடைக்கிறது. பேதுரு மற்ற திருத்தூதர்கள் அதிர்ந்து போகிறார்கள். தங்களுடைய தகுதியற்ற நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். இயேசு அவர்களை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொள்ளுகிறார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. பேதுருவனுடைய படகை இயேசு தேர்ந்தெடுத்தார். அங்கு இருந்த மற்ற நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை போதித்து அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை. கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த 4 சீடர்களை, முதல் சீடர்களை தேர்ந்து கொள்ளுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய ஊழியத்திற்கென்று இயேசு ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே தகுதியின் அடிப்படையில் அல்ல, திறமையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் சிலரை தேர்ந்து கொள்ளுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் மதிப்பு அளிக்க வேண்டும். அவர்களிடம் குறைகள் உண்டு, குறைகளை நியாயப்படுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 7 அதிகாரம் சீராக்கு புத்தகத்தில் 29 நாம் வாசிப்பது என்ன? உங்கள் குருக்களுக்கு அஞ்சி நடங்கள். அன்பானவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு தன்னுடைய அருள் வரங்களை, அருட்சாதனங்களை பொழிகிறார். இது நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டிய உறுதிப்பாடு. இது நம்பிக்கையை சார்ந்தது. குருக்களோ மற்ற அழைக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய திறமைகளை சார்ந்தது அல்ல, நம்பிக்கையை சார்ந்தது. இயேசுவை நம்புகிறவன் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்று சிறந்த மதிப்பு அளிக்கிறான். அதன் வழியாகவே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ இயேசுவின் முன்பாக என்ன விதமான ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் பாவி. பேதுரு சொல்லுகிறார் இல்லையா? அந்த உணர்வு வரும்பொழுது மனிதர்களை இயேசுவுக்கென்று பிடிக்க முடியும். உங்களை மீன் பிடிக்கின்ற உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உம்முடைய அருள் வரங்களை உம்முடைய களஞ்சியத்திலிருந்து மக்கள் அள்ளி பருக கொடுக்கின்ற உம்முடைய வேலையாள்கள், பணியாளர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய ஊழியர்களோ உம் திருமுன்பாக தாங்கள் தகுதியற்றவர்கள், உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆகையினால் தகுதியற்ற தங்களை தேர்ந்தெடுத்த உமக்கு என்றும் பிரமாணிக்கமாக வாழுகின்ற வரத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.